வாங்க கேஸை பற்ற வச்சு இன்றைக்கி சாம்பார் செய்யலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு நான் கத்திரிக்காவை அலசி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணாங்க சாம்பாருக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி கட் பண்ணாங்க சாம்பாருக்குலாம், அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பாருக்கு. நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். நீங்கள் வதக்கி தாளிச்சுலாம் செய்ய வேணாங்க இந்த சாம்பாரை. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்காதாங்க இருக்கணும் சாம்பாருக்கு. தக்காளியும் நீல வாக்காக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். வதக்கிட்டு செய்ய வேணாங்க, வதக்காமே பச்சையாகவே போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில். இதோடைய தண்ணியை வடிகட்டிக்கலாம். பருப்பில் வடிகட்டி எடுத்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கணும். இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 1/2 போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 2 கோலி உருண்டை சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இது நல்லா வேகட்டும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை 2 தூவிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி 1/4 கிலோ துவரம்பருப்பு வேக வச்சு களைஞ்சி எடுத்துருக்கேன். நிறைய பருப்பு இருந்தால் தாங்க சாம்பார் நல்லாயிருக்கும். திக்னஸாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். 2 பெருங்காயத்தூள் தூவிக்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துச்சு. இப்போது 2 கோலி சைஸ் புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் வடிகட்டி. அது கூடவே இந்த பருப்பு ஊற்றிக்கலாங்க. வேக வச்ச பருப்பை ஒரு கொதிச்சு வரட்டும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாம்பார் பொடி தூவிக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் பொடி தூவிக்குங்க. கேஸ் கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. மறுபடியும் கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். தாளிச்சிடலாங்க சாம்பாரை. சாம்பார் தாளிச்சாச்சு. அதோட 2 கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க சாம்பார். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.